ஆண்களை யாருன்னா மலடுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சமுதாயம் பெண்களை மட்டும்தான் மலடின்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்தும். பைபிள்ல உபாகமத்துல 7ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனமா கூட இருக்கலாம். சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதுக்கு கீழே உள்ள வசனம் வாசிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் வாசிக்கவா? சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லையா. ஆண்களும் மலடா இருப்பதில்லையா, பெண்களும் மலடா இருப்பதில்லையா. ஏன்னா ஆண்களுக்கும் இஷ்யூஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும், குறைவுகள் இருக்கும். பட் ஆண்களுடைய குறைவுகள் எப்பவுமே வெளியே தெரியறது இல்ல. ஆனா இங்க காட் சொல்றாரு, ஆண்களும் மலடா இருப்பதில்லையா, பெண்களும் மலடா இருப்பதில்லை. அதுக்கு மேல நம்ம பார்க்கும்போது மிருக ஜீவன்களும் மலடா இருப்பதில்லைன்னு சொல்றாரு. மிருகங்களே மலடா இருக்க விட மாட்டேங்கிறார் நம்ம ஆண்டவரு. நம்ம எத்தனை வருஷம் காத்திருக்கிறோம் ஆண்டவருக்காக, நம்மள மலடா விட்டுருவாரா? இன்னொரு வசனம் கூட இருக்கு, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்குமா. டிலே ஆகும், பட் டினே ஆகாது. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னைக்குமே பொய் சொல்லாது, என்னைக்குமே அது மாறாது.